வணக்கம். நாம இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆவணங்களை வச்சு 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகானை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். அவர் பெயர் ஸ்ரீ சங்கர்ஷண உடையர். காலம் 1810 இருந்து 1862 வரை. அவருடைய கதை ஒரு அசைக்க முடியாத பக்தி, தியாகம், அப்புறம் சில நம்பவே முடியாத அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு பயணம். ஆமா. சரி, இந்த ஆழமான ஆய்வை தொடங்குவோமா? இவருடைய பூர்வாசிரமம், அதாவது துறவரத்துக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு வியாபார குடும்பத்தில இருந்து வந்தவர். ஆமா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க மூதாதையர்கள் தங்கம், வெள்ளி, முத்துன்னு பெரிய வியாபாரம் செஞ்சவங்க. உலக பொருட்களுக்கு மத்தியில வளர்ந்த ஒருத்தர் எப்படி எல்லாத்தையும் துறந்தாருங்கிறது தான் இவரோட கதையோட மிக முக்கியமான அம்சம். இவருடைய இயற்பெயர் தம்மண்ணர் நாயக். தந்தை தூமப்ப நாயக்கோட 2வது மனைவிக்கு சத்யதர்ம சுவாமிகளுக்கு செஞ்ச சேவையோட பலனா 1810 பிறந்திருக்கார். சரியான வயசுல கல்யாணமும் ஆகி 2 குழந்தைகள் பிறந்ததாகவும், ஆனா அவரோட 22வது வயசுலயே மனைவி இறந்துட்டதாகவும் குறிப்புகள் சொல்லுது. ஆமா. அதுக்கப்புறம் 2வது கல்யாணம் செஞ்சுக்கவே அவருக்கு மனசு இல்ல. இது அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்திருக்கணும் இல்லையா? நிச்சயமா. அந்த இளம் வயசுல ஏற்பட்ட இழப்பு அதுதான் அவரை உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆன்மீக தேடலை நோக்கி திருப்பி இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சார்? அவர் நேரா உடுப்பிக்கு பயணம் செஞ்சு அங்க சோதே மடத்தோட விஸ்வபிரிய தீர்த்தர் கிட்ட சர்வமூல கிரந்தங்களை கத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட தன்னோட 30வது வயசுல ரொம்ப கடுமையான விரதங்கள், அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சார். சரி, இங்கதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. உத்திராதி மடத்தோட பீடாதிபதியான சத்திய பராயண தீர்த்தர். ஆமா. அவர் மடத்தோட நிர்வாக செலவுகளுக்காக தம்மண்ண நாயக்கோட அண்ணன் ராமண்ண நாயக்கிட்ட இருந்து கடன் வாங்குறார். மடத்துக்கு சொந்தமான நவரத்தின மண்டபத்தையும் கங்காளான ஒரு தங்க பாத்திரத்தையும் அடகு வச்சு கடனை திரும்ப வாங்குறதுக்காக ராமண்ண நாயக் தன் தம்பி தம்மண்ண நாயக்க அந்த சுவாமிகளோட தேச சஞ்சாரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனா அங்க நடந்தது வேற இல்லையா? ஆமா. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெறும் கடன் வசூலிக்கிற பயனும் இல்ல. அப்போ இது என்ன? இது தம்மண்ண நாயக்கோட பக்திக்கும் ஞானத்துக்கும் ஒரு சோதனை மாதிரி. அவரை சுவாமிகளோட பயணம் செஞ்சு பணத்தை வசூல் பண்றதுக்கு பதிலா அவர்கிட்ட இருந்தே திரும்பவும் பாடங்களை கத்துக்கிறார். அப்படியா? பயணத்தோட இறுதியில குருதட்சிணையா தான் அண்ணன் அடகு வச்சிருந்த அந்த நவரத்தின மண்டபத்தையும் தங்க பாத்திரத்தையும் மடத்துக்கே திருப்பி கொடுத்துடுறார். என்ன சொல்றீங்க? அது அவரோட சொத்து கூட இல்லையே. அது மட்டும் இல்ல, தன் அண்ணன் பட்ட கடனுக்காக தன்னோட சொந்த சொத்துக்களையும் தியாகம் செஞ்சிடுறார். இது நம்பவே முடியாத ஒரு தியாகம். எல்லாத்தையும் திறந்ததுக்கு அப்புறம் தம்மண்ண நாயக் திரும்பவும் உடுப்பிக்கு போறாரு. தனக்கு சன்னியாச ஆசிரமம் கொடுங்கன்னு சத்யபராயண தீர்த்தர்கிட்ட கேக்குறாரு. ஆனா அவரு உடனே ஒத்துக்கல. ஆமா. தன்னோட வைராக்கியத்தை நிரூபிக்க தம்மண்ண நாயக் 3 நாள் கடுமையான உபவாசம் இருந்து சன்னியாசம் தர்ற வரைக்கும் நகர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. இந்த நிகழ்வு அவரோட அந்த அசைக்க முடியாத உறுதியையும் உலகப்பற்று கொஞ்சம் கூட இல்லைங்கிறதையும் காட்டுது. இதுக்கு பிறகுதான் தன்னோட 32வது வயசுல அவர் சங்கர்ஷண உடையருங்கிற பேர்ல சன்னியாச ஆசிரமத்தை பெறுகார். ஓ, அப்போதான் அவருக்கு அந்த பேர் வருதா? ஆமா. வழிபாட்டுக்காக ஒரு வெள்ளி வேணுகோபால கிருஷ்ணர் விக்கிரகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. துறவரத்துக்கு பிறகு அவரோட பயணம் நிக்கல. திருப்பதிக்கு யாத்திரை போறாரு. வழியில வராகமூர்த்தி சந்நிதியில தவம் இருக்கும்போது ஸ்ரீவாசனேவ் அவர் கராமில ஒரு கட்டளை இடறார். என்ன கட்டளை? சோளிங்கர் போய் யோக நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சேவை செய்ய சொல்லி. அதுக்கப்புறம் வேலூர் போய் அங்க இருந்த நவ பிருந்தாவனத்துல 9 வருஷம் சேவை புரிகிறார். சித்தூர் பக்கத்துல கிரீம்ஸ்பேட்டைன்னு ஒரு இடத்துல சீடர்களுக்கு சர்வமூல கிரந்தங்களையும் ஹரிகதாமிருத சாரம்ங்கிற நூலையும் போதிக்கிறார். இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவருடைய ஞானம் தனிப்பட்ட மோட்சத்துக்காக மட்டும் இல்ல. கரெக்ட். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுலயும் அவர் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கார். ஜெகநாத தாசர் எழுதின கன்னட நூலான ஹரிகதாமிருத சாரத்துக்கு இவர் எழுதின விளக்க உரை அது இவரோட மிக முக்கியமான பங்களிப்பா கருதப்படுது. சரி, இப்ப நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வர்றோம். 1862ஆம் வருஷம் மார்கசர மாசத்துல செய்யாற்றங்கரையில கரம்பூண்டுன்னு ஒரு கிராமம். அங்க சங்கர்ஷண உடையர் பிருந்தாவனஸ்தரானார், அதாவது மகாசமாதி அடைந்தார். ஆனா கதை இதோடு முடியல. ஆமா, இதுதான் இந்த வரலாற்றோட ஒரு திகைக்க வைக்கிற நிகழ்வு. அவர் பிருந்தாவனஸ்தர் ஆகி 8 மாசம் கழிச்சு ஒருத்தரோட கனவுல தோன்றி. கனவுலையா? ஆமா, கனவுல தோன்றி தனக்காக எழுப்பின பிருந்தாவனம் சரியான முறையில அமைக்கப்படலன்னு சொல்றார். இதை கேட்டதான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கனவை நம்பி
அவரோட கட்டளைப்படி அந்த பிருந்தாவனத்தை தோண்டி பார்க்க முடிவு பண்றாங்க. அங்க அவங்க பார்த்தது ஒரு மாபெரும் அற்புதம். என்ன பார்த்தாங்க? 8 மாசங்கள் ஆகியும் அவரோட உடல் எந்த ஒரு மாற்றமும் அடையாம அப்படியே இருந்துச்சு. அப்படியா? அவர் சமாதி அடையும் போது இட்டிருந்த கோபி சந்தனம், அப்புறம் அந்த துவாதச முத்திரைகள் எல்லாம் அன்னைக்கு இட்டது போலவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. இதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆனா இதை விட ஆச்சரியமா அவரோட சடை 6 அடி நீளத்துக்கு வளர்ந்திருந்ததாவும் நகங்களும் வளர்ந்திருந்ததாவும் சொல்லப்படுது. ஆமா, இதுதான் எல்லாரையும் பிரமிக்க வச்சது. இந்த நிகழ்வு மூலமா தான் ஒரு ருத்ராம்ச சம்பூதர், அதாவது சிவபெருமானோட அம்சங்கிறத அவர் நிரூபிச்சதா சொல்லப்படுது. ஆஹா, சங்கர்ஷனுடைய வாழ்க்கைங்கிறது வெறும் ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல, அது தியாகம், குரு பக்தி, அப்புறம் ஞானத்தோட ஒரு பிரதீகமா விளங்குது. குறிப்பா அவர் சமாதிக்கு பின்னாடி நடந்ததா சொல்லப்படுற அந்த அற்புதம் பௌதீக உடலை கடந்தும் ஒருத்தரோட ஆன்மீக சக்தி நிலைச்சிருக்குங்கிற நம்பிக்கையே ரொம்ப ஆழமா உணர்த்துது. அவரோட சீடர் வெங்கட்ரமண ஆச்சார் அவரை ருத்ராம்சர் வடிவில தரிசிச்சதாவும் அவரை போற்றி பல ஸ்தோத்திரங்களை எழுதினதாவும் குறிப்புகள் இருக்கு. அப்படியானால் நீங்க கேட்டிருந்த இந்த தகவல்களில் இருந்து ஒரு இறுதி சிந்தனை. ஒரு மகானோட உடல் மறைஞ்சு 8 மாசத்துக்கு பிறகும் அவரோட தலைமுடியும் நகங்களும் வளர்ந்ததா சொல்லப்படுற இந்த நிகழ்வு உங்களுக்கு எதை உணர்த்துது? இது வெறும் நம்பிக்கையா இல்ல ஆன்மீக சக்தியோட வெளிப்பாடா? ஒருத்தரோட மரணத்துக்கு பிறகும் அவரோட தாக்கம் இவ்வளவு வலிமையா இருக்க முடியுமாங்கிறத பத்தி சிந்திக்க இது ஒரு வாய்ப்பு